என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாக ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். கிழக்கு மாவட்ட செயலாளர் கேப்டன் கே விஜயகாந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்த வாக்குச்சாவடி முகவர் கருத்தரங்கிற்கு ஆட்ட நாயகர்களாய் அலங்கரித்திருக்கும் 308 வாக்குச்சாவடி முகவர்களையும் முக மகிழ்ச்சியோடு பெரும் எழுச்சியோடும் வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னுரை வழங்குவதற்காக எங்கள் மேற்கு மாவட்டத்தின் செல்லப்பிள்ளை செல்லமுத்து அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குச்சாவடி முகவர் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் வாக்குச்சாவடி அணியின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சக்தியிலே பெரிய சக்தி சிவசக்தி. அந்த சக்தி இப்போது சிவமாக நம் கண் முன்னே இருக்கிறது. சிவனை தடுக்க யாராலையும் முடியாது. நமது தவறூர் மண்ணில் மாவட்ட சிலர் சிவா அவர்களை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். மிகவும் கடுமையாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆதரவோடு, தலைமையோட ஆதரவோடு கண்டிப்பாக நம் அனைவரும் ஒன்றாக ஒன்று சேர்ந்து இந்த பொறுப்பை மிகவும் கவனத்துடனும் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் நடக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு மதிப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். துவக்குரை வழங்குவதற்காக திரு ஸ்கைலைன் சந்தோஷ்குமார், தருமபுரி மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு அமைப்பாளர் அவர்களை வரவேற்கின்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்துளில் வேற்றுமையான் ஐயன் வள்ளுவர் பெருந்தகை நமக்களித்த குரல், பிறப்பால் எல்லோரும் சமம். அவர்கள் பிறப்பால் எந்த உயர்வு தாழ்வும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய செயல்களால் தான் உயர்வும் தாழ்வும் கற்பிக்கப்படுகிறது. அவர்கள் நல்ல செயல்களை செய்தால் நல்லவர்களாகவும், கெட்ட செயல்களை செய்தால் கெட்டவர்களாகவும் அவர்கள் வழிநடத்தி தான் செய்கிறார்கள் என்று வள்ளுவன் பெருந்தகை கூறினார். பிறப்பால் இங்கு எந்த பேதமும் இல்லை என்று கூறிய வள்ளுவன் பெருந்தகை, பிறப்பால் எந்த உயர்வும் இல்லை. ஒருவன் ஒரு குலத்தில் பிறந்து விட்டான், ஒரு சாதியில் பிறந்து விட்டான், ஒரு வர்ணத்தில் பிறந்து விட்டான், அதற்காகவே அவனை போற்றுகிறோம் என்று பிறப்பால் பேதம் கற்பிக்க கூடாது என்று சொன்னவர் நம்முடைய வள்ளுவர். அந்த வள்ளுவரின் கொள்கையை முதலில் நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பவர் நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி. ஆனா இன்னைக்கு அப்படியா நடக்குது? ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்தாதான் முதலமைச்சராக முடியும், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்தாதான் துணை முதலமைச்சராக முடியும். ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை தொடர்ந்து கொள்ளையடிப்பதற்காகவே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அனைவரும் இந்த ஆட்சியில் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை தீர்க்க யாராவது வரமாட்டாங்களா என்று தமிழர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் இதோ நான் வரேன் தன்னுடைய வெற்றி முகத்தை காட்டி நம்முடைய மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக, இந்த திருட்டு திராவிட ஆட்சியை ஒழிப்பதற்காக நம்முடைய வெற்றி தலைவர் வந்திருக்கிறார். தவ புதல்வன் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் தாபா சிவா அவர்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தளபதியை 2026 ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வாக்குச்சாவடி முகவர்களால் தான் முடியும் என்று இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தோழர் தோழியர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். 100 இளைஞர்களை கொடுங்கள்,
இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். வெறும் 122 பேரை வைத்துக் கொண்டு அமெரிக்கா என்னும் மிகப்பெரிய நாட்டை எதிர்த்து பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் கொரில்லா யுத்தம் நடத்தி கியூபா என்ற நாட்டை பிடித்தார்கள். வெறும் 122 பேரை வைத்துக் கொண்டு. ஆனால் நம்முடைய தலைவன் பின்னால் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான். தமிழ்நாட்டை பிடிக்க முடியாதா? கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான். வீரமங்கை வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையிலே தன் கணவனை இழந்துவிட்டு கைம்பெண்ணாக இருந்து விட்டோமே, என்ன செய்வது என்று யோசிக்காமல், ஏனென்றால் தமிழ்நாட்டில் வாள் ஏந்தி வேலேந்தி போராடிய காலம். அவனுக்கு துப்பாக்கி பீரங்கி எல்லாம் தெரியாது. துப்பாக்கி பீரங்கியை காட்டி நம் நாட்டை அடிமைப்படுத்தினார்கள். எப்படி அவனை எதுக்கிறது? மிகப்பெரிய ஆயுதம் வச்சிருக்கிறானே என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை. இஸ்லாமிய சகோதரர்களுடன் இணக்கம் பாராட்டி ஒரு சிறு படையை திரட்டி குயிலி என்ற ஒரு பெரும் தியாக செம்மலை தன்னுடன் வைத்துக் கொண்டு முதல் மனித வெடிகுண்டாங்க. அக்கா, நான் உடம்பு பூரா எண்ணெயை பூசிட்டு அந்த ஆயுத கிடங்கில் குதித்து தன் உயிரை பலி கொடுத்து அந்த ஆயுத கிடங்கை வெட்டித்து சிதற செய்கிறார். ஆயுதம் இல்லாத வெள்ளையன் என்ன செய்வான்? பிறகு இவர்கள் போர் புரிந்து சிவகங்கை சீமையிலே தமிழரின் கொடியை ஏற்றினார்கள். எதிராளி வலுவாக இருக்கிறான் என்று நாம் பயந்து விடக்கூடாது. If you don't interfere in politics, politics will interfere in your life. நீங்கள் அரசியலில் தலையிடாவிட்டால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் என்று சொன்னார் புரட்சியாளர் லெனின். நமக்கு எதுக்கு அரசியல்? ஏதோ நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அதெல்லாம் ஒரு சாக்கடை. சாக்கடை என்றால் இறங்கி சுத்தம் செய்ய நான் வந்துவிட்டேன் என்று வந்துவிட்டார் நம்முடைய வெற்றி தலைவர். 75 ஆண்டுகால வரலாறு. திமுக எங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஆலமரம். 50 ஆண்டுகால வரலாறு. ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கட்சி ஆரம்பிச்சுன்னா 1 வருஷம் தான் ஆகுது. 75 ஆண்டு கால வரலாற்றில் உங்க கட்சிக்கு எவ்வளவு வயசோ உங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் வயசு. பல்லு முளைக்காத குழந்தை முதல் பல்லு போன கிழவிகள் வரை, மூதாட்டிகள் வரை தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கழகம் இன்னும் 100 ஆண்டானாலும் வரலாறு பேசக்கூடிய கழகமாக இது உருவாகும். நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்களா? உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? பூத் ஏஜென்ட் எல்லாம் உங்களால போட முடியுமா என்றெல்லாம் வியாக்கியானம் பேசுவாங்க. பாவம், அவங்கள பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. உங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைங்க அப்படின்னுவாங்க. குழந்தைங்களெல்லாம் கட்சியில சேர்த்துட்டு இருக்கிறாங்க. 10 வயசு குழந்தையெல்லாம் கட்சியில இருக்கு. ஆமா, 10 வயசு குழந்தை கட்சியில தான் இருக்கு. இன்னைக்கு அதுக்கு 10 வயசு. 8 வருஷம் கழிச்சு அதுக்கு 18 வயசு. 8 வருஷம் கழிச்சு தளபதி எங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தளபதி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. அன்னைக்கு வாக்கு செலுத்த அடுத்த வாரிசு வேண்டாமா? இல்லைன்னா என்ன ஆகும்? உங்க கட்சி மாதிரிதான் 75 வயசோட முடிஞ்சு போயிடும். இந்த கட்டிடம் இருக்கிறது பாருங்கள், அழகான கட்டிடம், வண்ண வண்ண விளக்குகள், தோரணங்கள் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் நம் கண்ணிற்கு இது தெரிகிறது, இந்த கட்டிடம் பல்லாயிரக்கணக்கான செங்கற்களால் ஆனது என்று நம்முடைய வெற்றி தலைவர் தளபதிக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது. அந்த செங்கற்களால் இந்த கட்டிடம் எப்படி உருவானதோ, நம்முடைய வாக்குச்சாவடி முகவர்கள் என்று சொல்லக்கூடிய BLS பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இவர்கள் தான் நம்முடைய வாக்கை பெற்றுத் தருவார்கள் என்று தளபதியின் பார்வை முதலில் உங்கள் மீது பட்டு. அப்படிப்பட்ட தளபதியை நாம் அரியணை ஏற்ற வேண்டாமா? எப்படி ஏற்றுவது? 40% ஓட்டு, 50% ஓட்டு, எவ்வளவு ஓட்டு? பெரிய பெரிய கட்சி, அரசு அதிகாரிகள், பண பலம், சாத்தியமா? இதெல்லாம் சாத்தியமா? ஒரு சின்ன குட்டி கணக்கு சொல்றேன். நம்முடைய தருமபுரி சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,58,424. வாக்காளர்கள் 1,35,519 பேர். பெண் வாக்காளர்கள் 1,33,298 பேர். இங்க இருக்கக்கூடிய பூத்துகளின் எண்ணிக்கை 308. இந்த 2 லட்சம் சென்ற வாக்கையும் 308 பூத்தையும் வகுத்தீங்கன்னா சராசரியா ஒரு பூத்துக்கு 871 வாக்கு வருது. இங்க 308 வாக்குச்சாவடி முகவரில் இருக்கிறீங்க. உங்க ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் 871 வாக்குகள் நீங்கள் வாங்கணும். இந்த 871 வாக்குகளை குடும்பமா பிரிப்போம். குடும்பமா பிரிச்சிங்கன்னா ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகனோ மகளோ,
3 வாக்குகளா பிரிச்சோம்னா 290 குடும்பங்கள் வருது. முதல்ல 800 போது பயமா இருக்கலாம். இப்போ 290 குடும்பம். 290 குடும்பங்களை நீங்கள் சந்திக்க முடியாதா? உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல எத்தனை நம்பர் இருக்கு? உங்க கல்யாண பத்திரிக்கை பேர் அடிச்சு பத்திரிக்கை அடிச்சு எத்தனை பேருக்கு வைக்கப்பீங்க? இந்த 290 குடும்பங்கள்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தளபதி ரசிகர் இருப்பார். உண்டா இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலும். எங்க அப்பா வேணா அந்த கட்சியில கிட்டினா, ஆனா நாங்கெல்லாம் விஜய் தானா, எங்களுக்கு எப்பவுமே தளபதி தானா. யார் மருத்துவர்கள் இப்படி படித்த அத்தனை பேரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தளபதி ரசிகர் இருக்கிறார்கள். அப்படின்னா அந்த 200 சில குடும்பங்கள் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படியே நமக்கு வந்துடும். டெபாசிட் வாங்கிட்டோமா, 270 குடும்பத்தில இருந்து ஒரு பாதி எடுத்தோம்னா கூட 145 வாக்குகள். ஒரு பையன் இருக்கான், அப்பா இத்தனையோ முறை ஓட்டு போட்ட ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கப்பா. ஒரு விடியலும் வரலப்பா. நீட்டு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்கப்பா, எந்த ரகசியமும் தெரியலப்பா. 18 பிள்ளைங்க, என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் நீட்டால இந்த 5 வருஷத்துல 4 வருஷத்துல செத்து இருக்காங்கப்பா. 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு பார்த்து ஓட்டு போடாதப்பா, எனக்கு வேலையே இல்லை. எங்க தளபதி வராருப்பா, எங்களை காப்பாத்துவார். எங்க அண்ணன் வராரு, எங்க அண்ணன் விஜய் வராரு, அவர் என்ன காப்பாத்துவார். ஒரு ஓட்டு போடுப்பான்னா போடுவானா மாட்டானா? பாசம் உள்ள தகப்பன், உணர்வு உள்ள தகப்பன். நான் சம்பாதிக்கிறது என் பிள்ளைக்கு தான், நான் பட்ட கஷ்டத்தை நீ என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைச்சா சத்தியமாக உறுதியாக போடுவான், உறுதியாக போடுவான். அதே போல ஒரு தாயிடம் சென்று, அம்மா அம்மா என்னை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியம்மா, ஏம்மா அப்படி செஞ்ச? என் புருஷன் இந்த டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுறேன்னு சொன்னாங்க, மூடாம சாராயம் குடிச்சு இப்படி சின்ன வயசுலயே செத்து இப்படி வாழா வெட்டியா நான் இருக்கிறேன்னம்மா. படிப்படியா மூடுறேன்னு சொன்னாங்க, இப்ப நான் வாழா வெட்டியா இருக்கேன், தயவு செஞ்சு வேண்டாம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு முறை எனக்காக நீங்க வந்துட்டு தளபதி ஓட்டு போடுங்கன்னா போடுவாங்களா மாட்டாங்களா? கஷ்டத்தில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தாய்மார்கள். தங்கள் பிள்ளைகளை மீட்டால் பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலைய கொடுமைகள் நடக்காது என்று கூறி இன்று 24 காவல் நிலைய கொலைகள் நடந்து சாரி சொல்றாங்க. யாரு? நம்முடைய ஸ்டாலின் சாரி சொல்றாங்க. சாரிமா, நடக்காதது நடந்துருச்சுமா. இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம கில்லி படத்துல நம்ம முத்துப்பாண்டி தனலட்சுமி அவங்க அண்ணன் 2 பேரும் கொன்னுட்டு அவங்க அம்மா குசல விசாரிக்க போவாங்க தெரியுமா? என்ன பண்றது, வாழ வேண்டிய வயசுதான், என்ன செய்யறது, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்ட்டாங்களே, அதனால கொஞ்சம் பார்த்து நல்ல முடிவை எடுங்கன்ற மாதிரி அந்த வில்லத்தனம் தான் அந்த சாரிமாவில் தெரிந்தது. உங்கள் கள்ளத்தனமும் அந்த சாரிமாவில் தெரிந்தது. அதை எங்கள் தளபதி கண்டுபிடித்துதான் இது சாரிமா மாடல் ஆட்சி, இது திராவிட மாடல் ஆட்சியே இல்லை என்றார். எண்ணற்ற கொடுமைகள், இவ்வளவு கொடுமையும் நடத்திட்டு சொல்றாரு, என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்க. என்னன்னு கூப்பிடுறதா? அப்பான்னு கூப்பிடணுமா? வெற்றி தலைவரை வெற்றி தலைவர் என்று கூறுகிறோம். மக்களுக்காக அவர் பணி செய்ய வந்திருக்கிறார். நீ வெறும் வெற்றி தலைவர், உன்னை நாங்கள் எதற்காக அப்பா என்று கூப்பிட வேண்டும்? மக்கள் தான் உங்களை தப்பா தேர்ந்தெடுத்துட்டாங்க. இனி அந்த தப்பை மக்கள் செய்ய மாட்டார்கள். கணக்கில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட 500 - 600 வாக்குகள். இப்படி பாசமிகு தந்தைகளும் பாசமிகு தாயாரும் தளபதிக்காக பாதி பேர் 145 போட்டாங்கன்னா கூட கிட்டத்தட்ட 580 வாக்குகள் வருது. மொத்தமா ஒரு பூத்துக்கு 580 வாக்குகளை நாம் பெற முடியும். இந்த 580 வாக்குகள் 308 பூத்துக்கு நாம போட்டோம்னா 1,78,648 வாக்குகள் தளபதிக்காக வரும். இது யார் கையில் இருக்கிறது? பிஎல்ஏக்களின் கையில் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 96,000 சொல்றாரு. அவ்வளவுதான் வாக்கு. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த கணக்கை வைத்துக்கொண்டு 1,76,000 வாக்குகள் வாங்க முடியும் நம்மளால. கடந்த வரலாற்றிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,10,000 வாக்குகளை தாண்டியவர்கள் யாரும் கிடையாது. தளபதியின் வெற்றி வாய்ப்பு எப்பொழுதும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. தளபதி என்னும் மாமலை பெய்யவிருக்கிறது.
அது உங்களுக்கு எனக்குன்னு தனித்தனியா பயில தமிழகம் முழுவதும் வறண்டு கிடக்கக்கூடிய ஏங்கி கிடக்கக்கூடிய இந்த தமிழகம் முழுவதும் தளபதி எனும் மாமழை பெய்யவிருக்கிறது. இந்த மாமழை பெய்யும் பொழுது நாம் நிலத்தை பதப்படுத்தி உழுது தயார்படுத்தி வைத்திருந்தால் தானே விவசாயம் செய்ய முடியும், அறுவடை செய்ய முடியும். இதனை தயார்படுத்தக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? பூத் லெவல் ஏஜென்ட்டுகளான உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் நிலத்தை தயார்படுத்தி வைத்தால் தான் மழை பெய்யும் பொழுது நீங்கள் அறுவடை செய்ய முடியும். இல்லாவிட்டால் மழை பெய்தும் பயன் இல்லாமல் போய்விடும். யோசித்து பாருங்கள், இந்த கொடூர ஆட்சி வேண்டுமா? இந்த திருட்டு ஆட்சி வேண்டுமா? அல்லது வளர்ச்சியின் ஆட்சி வேண்டுமா? வெற்றி தலைவர்கள் வேண்டுமா? நம்முடைய வெற்றி தலைவர் வேண்டுமா என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். வாக்குச்சாவடி முகவர்கள் உங்களுடைய ஒவ்வொரு கையிலும் தான் இருக்கிறது. நீங்கள் பெற்றுத்தரக்கூடிய வாக்குகள், நீங்கள் BLAக்கள், பூத் லெவல் ஏஜென்ட், இந்த BLAக்கள் நினைத்தால்தான் MLAக்கள் உருவாகுவார்கள். இந்த MLAக்கள் உருவாகினால்தான், பெரும்பான்மையான MLAக்கள் உருவானால்தான் நம்முடைய சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று நம்முடைய வெற்றி தலைவர் ஜோசப் விஜய் எனும் நான் என்று அங்கே அந்த ஓங்காரம் சத்தம் தமிழகம் முழுவதும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பள்ளி மேற்கு ஒன்றியத்தின் போர் மறவர் அண்ணன் அவர்கள் இட்ட கட்டளையை கன பொழுதில் கட்டியமைக்கும் ஆற்றல் நாயகன் திருமிகு தேவா அவர்களை கருத்துரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நம் வெற்றி தலைவர், நாளைய முதல்வர், நம் மக்கள் விதும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அண்ணன் வணங்கி தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்ற புயல் போல் சுற்றி கொண்டிருக்கும் நமது மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் பொசியாரன் அவர்களையும் வணங்கி நமது ஆற்றல் மிகு செயலாளர் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவானந்தன் அவர்களையும், கிழக்கு மாவட்டத்தின் இமயம் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும், அவர்களுடன் இணைந்து வந்திருக்கும் மாவட்ட அணி, ஒன்றிய சார்பணி, ஊராட்சி நிர்வாகிகள் அனைவரையும் மற்றும் தமிழ்நாட்டின் மீது படுத்திருக்கும் கர்ரகளை துடைக்க வந்திருக்கும் நம் தளபதியின் போர்படை வீரர்களாகிய உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். என்னடா நம்மள போர்படை வீரர்னு சொல்றான்னு நினைக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. போர்படை வீரருக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. ஒரு போர்ல ஒருத்தர் வெற்றி பெறணும்னா அது போர் வீரர்கள் கையில மட்டும்தான் இருக்கு. அதே போலதான் வரும் 26 நடைபெறும் தேர்தல் மட்டுமல்ல, அது ஒரு போர். அதுவும் இந்த தமிழ்நாட்டின் வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் கொள்ளைக்காரர்களும் தமிழ்நாட்டை மீட்கும் போர். அந்த போர்ல நீங்களா சேர்ந்துதான் போரிட போறீங்க. யாருக்காக? நம்ம தளபதிக்காக. போரிடுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. உங்க போரிட்டு தளபதிய முதலமைச்சர் ஆக்குவீங்க தானே? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே இருக்கு. முக்கியமா சிங்க பெண்கள் கையில் இருக்கு. அந்த சிங்க பெண்கள் கையில் இருக்கு. இந்த போர்ல நீங்க மட்டும் போர் போறதில்ல, சிங்க பெண்கள் சிங்கமாக கலங்கிருக்காங்க. அவங்க கூட நம்ம சப்போர்ட்டுக்கு தான் நிக்க போறோம். சிங்க பெண்கள் ஒரு ஆளா போதும் இந்த போர்ல தளபதி வெற்றி கொண்டாடுறதுக்கு. நாம அவங்க கூட துணை நிக்கணும். நிப்பீங்களா? நம்மளுக்கு நீங்க எல்லாம் நினைப்பீங்க, நாம என்னடா இப்ப எதுவுமே அனுபவம் இல்லை, எப்படி நம்ம இப்போத்துல உட்கார போறோம், என்ன பேச போறோம், என்ன பண்ண போறோம் தெரியுங்க. எதுக்கும் யாருக்கும் பயப்படாதீங்க, யாருக்குமே பயப்படாதீங்க. தளபதியோட ஜல்லிக்கட்டு காலம் ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. அவரு இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு பயப்பட மாட்டோம், பயப்படவும் கூடாது. தைரியமா இல்லைங்க. எவனோட மிரட்டல் அரட்டலுக்கும் பயப்படாதீங்க. நீங்க உட்கார்ந்தா அவங்கதான் பயிரணும். உள்ள வந்துட்டாங்க, தமிழக வெற்றிகளை உள்ள வந்துருச்சு. நாம ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு போட முடியாது, ஒரு ஓட்டு ஏமாத்த முடியாது அப்படின்ற பயம் நம்ம உள்ள போகும்போது அவன் வந்துடணும். மக்களை போய் சந்திங்க, வீட்டுல போய் பேசுங்க. அவங்க பண்ண ஊழல் எடுத்து சொல்லி 26ல மக்கள் அழி நம்ம பக்கம் தான் இருக்கான். இருந்தாலும் நாம மக்கள்கிட்ட போயிட்டு பேசி நம்மளோட செயல்பாட சொல்லுங்க. அவங்க குறைகள் அவங்க மக்களுக்கே தெரியும். நம்ம செயல்பாட நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தாவே போதும். தமிழ்நாட்டுல முதல்வர் 26 தமிழ்நாட்டின் கருத்து வேறு அணியினர் அழைத்த போதும் தளபதிக்காக ஓரணியில் திரண்டு வந்த எங்கள் செல்லப்பிள்ளை தாரணியை கருத்துரையாற்ற அழைக்கிறோம். கருத்திலே வெஞ்சமில், காலத்தை வெஞ்சமில்,
பெருமை தமிழ், பேரின்ப தமிழ், பொருந்திய நற்றமிழ், சிறப்பு தமிழ், சீரிய தமிழ், பிறப்பு தமிழ், பிறலாத தமிழ், வளர்தமிழ், வாழ்தமிழ், பதந்தமிழ், ஆழித்தமிழ், மேனித்தமிழ், கன்னித்தமிழ், எண்ணத்தமிழ், ஏழித்தமிழ், அத்தனை தமிழையும் உலகம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் என் அன்னை தமிழை வணங்கி தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 308 BLA வாக்கு சாவடி முகநூல் கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் டிவிகே சொந்தங்களுக்கு இந்த தகடூர் தமிழச்சியின் அன்பு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கட்சியோட உயிர் நாடி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ஒரு கட்சியோட உயிர் நாடி வாக்கு சாவடி முகவர்களாகிய உங்ககிட்ட தான் இருக்கு. அதாவது இங்க வந்துள்ள அனைவரும் உங்களோட கையில தான் இருக்கு. உங்கள் உழைப்பு தான் நம்மளோட கட்சியோட வெற்றியை தீர்மானிக்க போகுது. தமிழ்நாட்டுல மொத்தம் 69,204 வாக்கு சாவடிகள் இருக்கு. நம்மள ஆண்டிட்ட கட்சிகளை எடுத்துக்கிட்டா அவங்களோட வீரியமா நம்ம செயல்பட்டாதான் 2026ல ஒரு கனத்த குரல் ஆளுநர் மாளிகையில கேட்கும். என்ன தெரியுமா? விஜய் என்னும் நான் என்ற அந்த குரல் கேட்கின்றதற்கு முக்கிய காரணம் நீங்களாதான் இருக்கணும். அதாவது இப்ப தமிழகத்துல உறுப்பினர் சேர்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? அவங்களா போறது மக்களை ஏமாத்தி ஓடிபியை வாங்கிட்டு நீங்க எங்க கட்சியில உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அப்படி கிடையாது. வீடு வீடா சென்று அந்த மக்களுடைய குறைகளை கேட்ட அப்புறம் அந்த குறைகளை அனைத்தையும் நிவர்த்தி பண்ணி அவர்களை உறுப்பினர்களா சேர்க்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்றதுல இந்த இடத்துல பெருமைப்படுறேன். அதாவது பறவை ஒரு மரத்துல அமரும் போது அந்த பறவை நம்புறது கிளைகள் அல்ல, தன்னோட சிறகுகளை தான். அந்த மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இப்ப நம்பிட்டு இருக்கிறது நம்புறதுல கிளைகளா இருக்க திமுகவை நம்பாமல் அவர்களுடைய சிறகுகளாக இருக்க நம்மளுடைய தளபதி விஜய தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. தாய்மார்களுடைய அன்பை பெறவதா ஒரு சிறந்த தலைவன். அப்படி பார்த்தா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் தம்பியா, மகனா, அண்ணனா, நட்பா, உறவா நம்மளோட தலைவர் இருக்காரா அப்படின்னு சொன்னா 2026ல் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நமது தமிழக வெற்றி கழகம் தான் அரியணை ஏறப்போகுது. எங்கு ஒருவன் ஒடுக்கப்படுகின்றானோ அங்கு ஒழுக்கும் முதல் குரல் நம் தமிழக வெற்றி குரலா இருக்கணும். தமிழகத்தில் மாசுபடுத்தி விட்டது. நான் எந்த கட்சியிலும் மாசுபடுத்தி விட்டது. என் பெயரோ மாசில்லா மணி. மாசில்லாத ஒப்பற்ற தாயின் கட்சியில் தான் நான் இளைஞன் என்று இன்று நமது கட்சியில் இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய மாசில்லா மணி அவர்களை உரையாற்ற அன்போடு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மாசிலாமணி, மொரப்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். நான் திமுகவை சேர்ந்தவன். என் தந்தை ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே பாளையங்கோட்டை சிறையில் கலைஞரோடு இருந்தவர். முன்னாள் கல்வித்துறை அமைச்சருக்கு நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது ஏறத்தாழ ஒரு மன்னரை போல் மோதிரம் வழங்கினேன். என்னுடைய வயது 52. நான் திமுகவில் சேர்ந்த வயது 52. ஏனென்றால் நான் 6 மாதமாக என் தாய் வயிற்றிலே கருவுற்று வரும்போது என் தந்தை பாளையங்கோட்டை சிறையில் இருந்தார். எவ்வளவு பணியில் இருந்தும் அந்த கட்சி உதவாத கட்சி என்று நினைத்ததனால் இன்று நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளேன். முகவர்கள் என்பது ஏஜென்ட் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு வார்டுல ஒரு ஏஜென்ட் இருக்காங்கன்னா யாரு திமுக காரன், யார் அதிமுக காரன், யார் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்கிறவன் தெரிஞ்சு வச்சுக்கிறவன் முகவர். அப்படி தெரியலன்னா, அப்படி கவனம் இல்லைன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சத்தம்லாம் ஓட்டு போட்டு போயிருவோம். நல்லா இங்க பேசினாங்க, எனக்கு பேச தெரியாது, பட்டிமன்றத்துல பேசுவேன். இது புதிய அரங்கா, எல்லாருமே சிறப்பா பேசிருக்காங்க. இந்த பொண்ணு கூட பேசும்போது ரொம்ப அற்புதமா பேசி மூச்சு விடாம
நான் கூட மூச்சு விட பேசுவேன், ஆனா கேட்கிறேன் நீங்க மூச்சு விட்டுடுவீங்கன்னு பயமா இருக்கு. ஒரு அற்புதமான இந்த தருமபுரி மாவட்டம் சென்ற முறை ஐந்து தொகுதியும் அதிமுக வென்றது. எனக்கு என்னமோ அந்த அரங்கத்துல பாக்குறவங்க அத்தனை பேரும் பாபா அண்ணன் தாபா சிவா மாதிரியே தான் தெரியுறீங்க. நான் அவரை தனியா பார்க்கல. ஏன்னா அந்த அரங்கத்துல இருக்கிறவங்க யாராலும் வேட்பாளரா தமிழக வெற்றி கலந்துருக்குன்னா சத்தியமா ஜெயிச்சுட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. உண்மையிலேயே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 10ஆவதுல எக்ஸாம் எழுதணும்னா திமுக துணைந்து கடைசியில பேப்பர் பக்கம் எழுதிடுவோம். அது திருச்செந்தூர் முருகக்கடவுள் துணைன்னு அர்த்தம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக துணை எழுதுவான் பேப்பர் பின்னாடி. ஏன்னா அருள்மிகு திருச்செந்தூர் முருகப்பெருமான் துணைன்னு அர்த்தம். ஆனா இப்ப எக்ஸாம் எழுதணும்னா தமிழக வெற்றி கழக துணை தான் எழுதணும். ஏன்னா விஜயனாலே வெற்றி தான். பேச்சாளர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. கூட ஒரு பொண்ணு பேச்சு மூச்சு விடாம அது அப்படியே கேட்டாக்கள் அப்படியே தருமபுரி டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல லேவி வைக்கிற மாதிரியே பேச்சு. நீங்களாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல பட்டாணி கட்டு வியாபாரம் பார்த்துருக்கீங்களா? ஆலி பாட்டில், வெள்ளை பாட்டில், நியூ பாட்டில், ரிஷ் பாட்டில், கலர் பாட்டில், சோனா பாட்டில், பீர் பாட்டில், பிராந்தி பாட்டில், சாராய பாட்டில், சரக்கு பாட்டில், பட்டாணி, அந்த மாதிரி மூச்சு விடாம சூப்பரா பேச்சு. பின்னாடி இருக்குமா கேக்குதுங்களா? சரி சரி. ஏன்னா போன மாசம் நான் தருமபுரி குமார் சாஹிப்பேட்ட ஒரு பட்டிமன்றம் பண்ணேன். பின்னாடி இருக்குமா கேக்குதான்னு ஒருத்தர் எந்திரிச்சு தாராளமா எதுவும் கேட்கல, தாராளமா பேசலான்ட்டான். ஆனா இங்க கேக்குதுட்டீங்க. உண்மையிலேயே அண்ணன் தாபா சிவா முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தது மிக்க மகிழ்ச்சி. இவரோடு சேர்ந்து நான் தமிழ்நாடு முழுவதும் என் வாழ்வு முழுவதும் அவரோடு பயணிப்பேன் என்று சொல்லி நிறைவுக்கு நன்றி. நம்ம திண்டுக்கல் லியோனி மாதிரி ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. புள்ளி விவரங்களை அள்ளிவிடும் பெண் சிங்கமாய் கில்லியாய் துள்ளி வரும் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி அச்சுதா அவர்களை ஆற்றல் மிகு உரையாற்ற உங்கள் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக. தேனினும் இனியவளே, கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை இழந்த என் அன்னை தமிழே, நற்றமிழே, நறுந்தமிழே, முத்தமிழே, என் செந்தமிழே, என் உயிர் மூச்சிருக்கும் வரை உனக்கே முதல் வணக்கம். அன்னை தமிழகத்தை ஆள கிழந்த நம் அறத்தின் பாதுகாவலர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், நான் இப்போ தளபதின்னு சொன்ன பாத்தீங்களா, உங்க முகத்துக்கு முன்னாடி உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவம் வந்துச்சுங்களா, அதே மாதிரிதான் இவரை அடையாளப்படுத்த நான் இவரோட பேரை சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜல்லிக்கட்டு நாயகன் தகடூர் சிங்கம்னு சொன்னாலே போதும், அவரோட முகம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இல்லையா? அப்படிப்பட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாபா சிவா அவர்களுக்கும், கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமனுக்கு லட்சுமணனாக ஒரு நல்ல இணையாக துணையாக திகழும் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கும், ஆணுக்கு பெண் இழப்பில்லை, அரசியலில் எனக்கு ஒரு பயம் இல்லை என வீர மங்கையாக எங்களை வழிநடத்தும் எங்கள் மகளிர் அணி தலைவி திருமதி சத்யா வீரமணி அவர்களுக்கும், மற்ற வீர மங்கைகளுக்கும் நான் என்னன்னு சொல்ல, உங்களை ரசிகர்கள்னு சொல்றதா, தோழர்கள்னு சொல்றதா, இல்ல தொண்டர்கள்னு சொல்றதா, இல்ல தளபதியோட தம்பிகள்னு சொல்லட்டுமானா, இவை அனைத்துமா இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களை ஆரம்பிக்கலாமா? சத்தமே வரல. இப்படியெல்லாம் செயல்படுற எப்படி சகோதரர்களே? உங்களுடைய சத்தம் தான் நம்மளுடைய செயல்பாடை ரொம்ப வேகமா செயல்பட வைக்கும் இல்லையா? அதான் ஆள்றச்சு நாம தெரிக்க விட்டுட்டு இருக்கோம்ல. இந்த வேகையோட வெடி சத்தத்தை தர்மபுரியில ஆளுங்கட்சியோட அலறல் சத்தம் கூட எனக்கு கேட்கல. உங்களுக்கு கேக்குதா? பதிலையே காணும். ஒரு தலைவரோட வருகை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? சமுதாய அவலங்களை குழி தோண்டி புதைக்கிறதா இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற தலைவர்கள் சமுதாயத்தையே குழி தோண்டி புதைக்க பாக்குறாங்க. தேசத்தோட இருட்டுக்கு தீ வைங்கன்னா தேசத்துக்கே தீ வைக்க பாக்குறாங்க இங்க இருக்கிற தலைவர்கள். அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை காப்பாத்துறதுக்காக தளபதி வந்திருக்காரு. எப்படி மனுநீதி சோழனின் மறு உருவமா வந்திருக்காரு நம்ம தலைவர் தளபதி அவர்கள். நமக்காக வந்தவர், நம்மளை நம்பி வந்தவர். நம்ம கை வச்ச கூடாது, நம்ம தளபதிக்காக உழைக்கணும். நீங்க உழைப்பீங்க தானே? அச்சாணி இல்லாத தேர் முச்சானம் ஓடாதுன்னு சொல்லுவாங்க. அது போலதான்
தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு சிறப்புடையதா இருந்தாலும் பூத் கமிட்டி மெம்பரான நீங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட அச்சாணி தூண்கள் எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லாம தமிழக வெற்றி கழகம் இல்ல, ஏன் நீங்க இல்லாம நம்ம தலைவர் தளபதியே இல்ல. தமிழகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வர போறது நீங்க மட்டும்தான். நாளைய தமிழகம் உங்க பூத் கமிட்டி மெம்பரோட உங்க கையில மட்டும்தான் இருக்கு. பூத் கமிட்டி நிர்வாகிகள் பெண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மத்த கழகம் மாதிரி கிடையாது. பெண்களுக்கான பாதுகாப்பு, முன்னுரிமை, முக்கியத்துவம் இது எல்லாமே மத்த கழகத்தை விட நம்மளுடைய கழகத்துல 100% உறுதி செய்யப்படுது. ஒவ்வொரு மீட்டிங்லயும், விழாவிலையும், நிகழ்ச்சியும், ஏன் எல்லாத்துலயுமே நம்ம தலைவர் காபா சிவா அண்ணன் அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கறத பார்க்கும்போது, தலைவா பல இடங்கள்ல தளபதியோட மறு உருவமா தெரியுறீங்க நீங்க எனக்கு. இது மேடைக்காக சொல்லலாம் சொல்லாதீங்க, மேடைக்காக எல்லாம் சொல்லல. ஏன் தெரியுமா? நான் ஒரு உண்மை நிகழ்வை சொல்றேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ அணியெல்லாம் போட்டிருந்தோம்ல, ஆன்லைன்ல அப்டேட் பண்றதுக்காக நான் ஹெட் ஆபீஸ் வந்திருக்கேன் தர்மபுரியில. நான் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர். எங்க அண்ணன் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய நாயகன், எங்க அண்ணன் யூ தேவா இருக்காங்க. அப்ப அங்க 4 சேர் தான் இருந்தது. அந்த 4 சேர்ல நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஒரு சேர் தான் காலியா இருந்தது. அந்த சேர்ல என்ன ஓரமா அமர வச்சுட்டு எங்க அண்ணன் மத்த 2 பசங்களோட கீழே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு கீழே வேலை செய்யறது, அவரோட வழிகாட்டிகள்ல நான் செயல்படுறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அன்னைக்கு எங்க அண்ணன் முகத்துல நான் தளபதியை பார்த்தேன். இப்படிதான் மற்ற கழகத்தை விட பெண்களுக்கு முன்னுரிமை, முக்கியத்துவம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த கழகத்துல. எங்க தலைவர் சும்மா வரலைங்க, அநீதிக்கு கல்லறை கட்டி நீதியை நிலைநாட்ட வந்திருக்காரு. என்ன பண்ண, இங்க பல நிதிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாதான் நீதியை நிலைநாட்ட முடியும் போல இருக்கு. நான் பல நிதின்னு சொன்னது பணத்தை இல்லைங்க, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விடியலாட்சின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துற இந்த மொத்த கூட்டத்தையும் நம்மளோட மொத்த விரல்ல முடிச்சு விட போறோம். பொறுமையா இருந்தது போதும், இனிமே நம்ம கோபப்படணும். நெருப்போட கோபம் எரிமலை, அதே மாதிரிதான் நம்மளும் கோபப்படணும். நம்மளோட கோபத்தை மொத்த விரல்ல காட்டணும். மொத்த ஆட்சியையும் மாத்துற சக்தி நம்மளுடைய மொத்த விரலுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம வெடிக்கிற எரிமலையோட வெளிச்சத்துல அந்த சூரியனே இருந்த இடம் தெரியாம போயிருந்தோம். இல்ல எப்ப பார்த்தாலும் நடிகர் நடிகர் நடிகர். எங்க தலைவர் திரையில தான் நடிச்சாரு, உங்களை மாதிரி தரையில நடிக்கல தானே. என்ன பண்றது, தரையில நடிக்கிற தலைவர்களை கலை எடுக்க திரையில நடிக்கிற நடிகர் தான் வரணும்ன்றது தமிழ்நாட்டோட தலையெழுத்து. அதை யாராலும் மாற்ற முடியாது இல்லையா? சரி, இவர் காமராஜர் ஆயிட முடியுமா? எம்ஜிஆர் சொல்றாங்க, காமராஜர் சொல்றாங்க. சரி, எங்க தலைவர் எம்ஜிஆரும் இல்ல, காமராஜரும் இல்ல. எம்ஜிஆர் காமராஜர் ஆகிட முடியாது, காமராஜர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. என் தலைவனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்தை தான் நம்ம இனிமே காட்ட போறோம். நம்மளோட இந்த புரட்சியில வீழ்வதும் நாம இருந்தாலும் வளர்வதும் வாழ்வதும் தமிழக வெற்றி கழகமாக இருக்க வேண்டும். நம்மளோட எதிரி யாருன்னு சொல்லும் போதே நம்மளோட பலம் என்னன்னு அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட பலம் பொருந்திய அவங்களையும் நம்ம வீழ்த்தணும்னா நம்ம எந்த அளவுக்கு செயல்படணும்ன்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். வாக்குச்சாவடி முகவர்களை ஒன்றை மற்றும் நினைவில் கொள்ளுங்கள். உங்க ஏரியாவுல நீங்க தான் தளபதி, நீங்க தான் தளபதியா செயல்பட போறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு வேற ஒவ்வொருத்தரா தெரியல, அத்தனை பேரும் தளபதியா தான் தெரியுறீங்க, தளபதியா தான் செயல்பட போறீங்க. இத்தனை தளபதிகளும் செயல்பட்டு நாம் ஒற்றை தளபதியா உருவாக்க போகிறோம். தமிழகத்தை காக்க வந்த தலைவன் ஒருவன், தனி ஒருவன், ஒப்பற்ற ஒருவன். அவன் என் தலைவன் தளபதி மட்டுமே என்று கூறுவதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன். வாருங்கள் தோழர்களை, வேற்றுமை மறந்து ஒற்றுமையாக செயல்படுவோம். சாதி மதம் இன மொழி எவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் தளபதின்ற அந்த மொத்த மந்திர சொல் தானே நம்மள இங்க அத்தனை பேரையும் ஒற்றுமைப்படுத்திருக்கு. அனைவரும் கரம் இணைவோம், செயல்படுவோம், அறம் காப்போம்,
வாழ்க தமிழ், வளர்க தமிழக வெற்றி கழகம், ஓங்குக தளபதியின் புகழ். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிறு வயதில் வெற்றி என்னும் திரைப்படத்தில் தோன்றி நாளை தீர்ப்பு தருகிறேன் என்று திரையில் உதயமாகி இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் நமது தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி இந்த பூத் கமிட்டி மீட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூத் கமிட்டினால சும்மா சர்வசாதாரண நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் நமக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் நம்மள சின்ன பிள்ளைங்க தான் பார்த்திருப்பாங்க. நமக்கு அந்த பூத் கமிட்டியுடைய செயல்முறையை சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நமது வெற்றி தளபதியின் இதுல தமிழக வெற்றி கழகத்துல நீங்க அந்த இடத்துல பூத் கமிட்டிக்கு நீங்க இருக்கீங்க. அந்த பூத் கமிட்டி வேலை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய கோட்பாட்டை முன்னெடுத்து அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு ஏதாவது நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியா செய்ய முடியுமா கட்சி தொடங்கி இருக்கும் நம்ம தளபதி அவர்களுக்கும் அதை வழிநடத்தி கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தர்மபுரி மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் தாபா சிவானந்தனுக்கும் என்னை கல்லெல்லாம் மாநில கல்லாமா என்று ஒரு பழமொழி இருக்கும். அது மாதிரி நம்ம எடுக்கிற கல்லில் இந்த கல்லு சிறந்த கல்லு என்று தூர்வாரி என்னை உருவெடுத்துக் கொண்ட விஜயகாந்தன் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டே என் பேச்சை துவங்குகிறேன். தோழர்களே, இது இப்ப நம்ம தளபதி நேற்று நடந்த மீட்டிங் வரைக்கும் பொதுக்கூட்டங்களில் நமது தளபதி மீது வைக்கின்ற விமர்சனங்கள் என்னன்னா, சினிமா துறையில வந்தவர்கள் இவருக்கு என்ன தெரியும், திமுகவின் உண்மையான முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவரோட கூட்டணி கட்சிகளுக்கு கொண்டு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் உண்மையான முகத்தை பார்க்க வேண்டுமா? அவர் எடுக்கின்ற கொள்கைகளை 2 நாட்கள் விமர்சனம் செய்து பாருங்கள். கூட்டணி கட்சி தலைவர்களே, உங்களை எந்த இடத்தில் வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். திமுகவின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் காலத்தில் நடிகராக கூட இல்லை. அவர் தயாரிப்பாளராக திரைத்துறையில் கால் பதித்த போது எனது முதல் படம் தளபதியை வைத்துதான் நான் தொடங்க வேண்டும், எனது கம்பெனி அவர் குத்துவிலை கேட்டுதான் என்னை ஆரம்பிக்க வேண்டும் என்ற உதயநிதி இன்று இன்னைக்கு எங்களை பார்த்து சினிமா தளபதி பற்றி ஒரு கேள்வியை கேட்டால் சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை என்று தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று அதே ஒரு மிரட்டல் துணியிலும் நக்கல் துணியிலும் இன்று அவர்களால் பேச முடியுமா? முடியாத அளவு நம்முடைய மாவட்ட செயலாளர் எதிரிகள் எப்பொழுதும் கரம் கொண்டு பாதுகாப்பு தன் பெயரில் மாவட்ட அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் பொன்மனத்தோடு பொன்னகையோடு அளவென்று பேசக்கூடிய மேற்கு மாவட்ட இணை செயலாளர் அண்ணன் வீரமணி அவர்களை இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யாரு? கேட்கல, சுத்தமா கேட்கல. தளபதி விஜய் அவர்களின் வணக்கத்தோடு நமது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் வணக்கத்தோடு நமது மாவட்ட செயலாளர் அவர்களின் அனுமதியோடு 2 நிமிஷம் டைம் மட்டும் எடுத்துக்கிறேன். BLA பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை, அதாவது எல்லாருமே இப்போ உங்களுக்கு டீடைல்ஸா சொல்லிட்டாங்க. அடுத்து திருமலை அவர் பேச போறாரு. அதாவது 2021 எலெக்ஷன்ல நம்ம தருமபுரி தொகுதியில எவ்வளவு வாக்கு விழுந்துச்சுன்ற டீடைல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 2021 எலெக்ஷன்ல மொத்த வாக்காளர்கள் 2,69,537 பேர். இதுல வாக்கு பதிவானது 2,17,879.
இதுல வந்து வேலிட் ஓட்ஸ், அதாவது கரெக்டான ஓட்டுங்க வந்து 2,15,607 ஓட்டு. அதாவது வெற்றி பெற்ற வேட்பாளரோட ஓட்டு வந்து இல்லாம டோட்டல் ஓட்ஸ் விழுந்தது மட்டும் 2,15,670 ஓட்டு. இப்ப இதுல என்ன நம்ம சொல்ல போறோம்னா 308 பூத் இருக்கு. அதாவது 308 பூத்ல இருந்து நிர்வாகிங்க பிஎல்ஏ மெம்பர்ஸ் நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம பூத்துக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கணும், 400 ஓட்டுல இருந்து 500 ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வாங்குறது இல்லாம நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 2,17,879 ஓட்டு கூட புதுசா இணைய போற ஓட்டு 50,000 ஓட்டு. எவ்வளோ? 50,000 ஓட்டு. அந்த 50,000 ஓட்டு யாரு போட போறாங்கன்னா 18 வயசுல இருக்கிற இளைஞர்கள், அதாவது புது வாக்காளர்கள் போட போறாங்க. அந்த ஓட்டு யாருக்கு விழப்போகுது? யாருக்கு விழப்போகுது? இதுதான் நம்மளோட வெற்றி. புரிஞ்சுதுங்களா? அந்த 18 வயசுக்கு புதுசா ஓட்டு போற 50,000 வாக்கும் நம்ம தளபதிக்கு விழப்போகுது. அதனால நம்ம 308 பூத்து நிர்வாகிகளும் நம்ம மக்கள் கிட்ட அதை தெளிவா எடுத்து சொல்லி ஓட்டு வாங்குங்க. நம்ம மாவட்ட செயலாளருக்கு இப்ப நான் ஒரு உறுதி அளிக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 200 வீட்டுல போயிட்டு நம்ம பூத் மெம்பர்ஸ் நான் சந்திச்சிருக்கேன். உங்களை நம்பி ஒரு உறுதியை அவருக்கு அளிக்க போறேன். வாக்குறுதி கொடுக்கலாமா? வாக்குறுதி கொடுக்கலாமா? அண்ணன், தமிழ்நாட்டிலேயே தர்மபுரி மாவட்டம் அதிக வாக்கு பெற்று தமிழக வெற்றி கழக உறுப்பினர் எம்எல்ஏ சட்டசபை பதவிக்கு போறாருன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஐயா பிஎல்ஏ நிர்வாகிகளா, உங்ககிட்டதான் இருக்கு நம்ம தலைவர் ஜெயிக்க போறது. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. வாய்ப்படி தரத்தை அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய், நம் தளபதி, நம் தலைவர் அவர்களை 2026ஆம் ஆண்டு அரிய சிம்மாசனத்தில் அமர வைத்திட இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது ஜல்லிக்கட்டு நாயகர் தாபா சிவானந்தன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் நமது கேப்டன் திரு விஜயகாந்த் அண்ணன் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது மாவட்ட நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் இந்த விழாவின் நாயகர்கள், போர்ப்படை தளபதிகள், பூத் லெவல் ஏஜென்ட்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க நம்ம கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது, 2 வருஷம் தான் ஆகுது. ஆனா இல்லைங்க, நான் சொல்றேன் 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் கடந்து சிறப்பா வெற்றிகரமா பயணிச்சுட்டு இருக்கோம். எப்படின்னு நான் சொல்றேன். என்னைக்கு நம்ம தளபதி விஜய் ரசிகர் மன்றம் என்ன ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே நம்ம கால் வந்துட்டு கட்சியில அரசியல் வந்துட்டோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம விஜய் ரசிகர் மன்றம், விஜய் நற்பணி மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்று பரிணாம வளர்ச்சி அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப நாம மாற்றி உயர்த்திக்கிட்டே வரோம். இது எல்லாத்தையுமே நம்ம நம்முடைய தளபதியை குறைவாக பேசினாலும் நிறைவாக செயல்களை முடித்து காட்டக்கூடிய தளபதியை சொல்லுங்க. பேச்சு முக்கியம், செயல் 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 என்று செய்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்டத்தில் விஜயகாந்த் அவர்களை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி அவர்களின் சார்பாகவும் அகில இந்திய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்தன் அவர்களின் சார்பாகவும் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களின் சார்பாகவும் தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கு
முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தருமபுரி சட்டமன்ற தொகுதி எடுத்தீங்கன்னா விஐபி தொகுதி. எதனால் சொல்றேன்னா, மாவட்ட செயலாளர் ஆல்ரெடி தளபதியிட்ட அனுமதி கேட்டு வைத்தார், தருமபுரி தான் நீங்க நிற்கணும்னு சொல்லி. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைச்சேன். கொடுத்து வச்சிருந்து உங்களை மாதிரி வாக்குச்சாவடி முகவர் நீங்க மட்டும்தான். அப்படி ஒரு நல்லது. 1.5 வருஷத்துல 1.5 கோடி கொண்டார். அதுல பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பயம். 8 மாசத்துக்கு எலெக்ஷன் இருக்கும்போது இப்பயே போய் வீடு விட ஸ்டிக்கர் ஓட்டம் வந்துச்சு. ஒருத்தர் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதெல்லாம் எதனால சொல்றேன்னா, தளபதியோட பவர் அவர் இருக்குன்னு அர்த்தம். எனவே நீங்க தான் உயிர் நாடி சிறப்பாக எல்லா இடத்துலையும் போயிட்டு இறங்கி மக்களை சந்திச்சீங்கன்னா 100% தளபதி வெற்றி தான். வாய்ப்பு என்ன செஞ்சு வாக்குச்சாவடி கருத்தரங்கத்தினுடைய உயிர் நாடி சொல்லலாம். எதற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம் என்பதனை காணொலி வாயிலாக விளக்குவதற்காக அழகிய புள்ளி விவரங்களோடு உங்களை துல்லியம் செய்யக்கூடிய வகையில் நேர்த்தியாகவும் அழகாகவும் காணொலியிலும் தொகுத்துரைக்க காரணங்களும் ஒன்றிய கொள்கை பரப்பு அமைப்பாளர் திரு தமிழன் திருமலை அவர்களை அழைக்கிறேன். முதலில் மேடையில் வந்து அவர் உரையாற்றி நிகழ்ச்சி ஒரு அருமையான காணொலி உங்களுக்காக தயாரிக்கப்பட்டது. இந்த காணொலி முடியும் பொழுது உங்களுடைய நிகழ்ச்சி நிச்சயம் வெளிப்படுத்தினார். அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த காணொலி எழுப்பி ஓகே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தனித்தனியா வணக்கம் சொல்றத எல்லாருக்குமே என்னுடைய தரம் சார்ந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு இந்த வாக்குச்சாவடி முகவர்களும் கருத்தரங்கம் எதுக்காக நடக்குது அப்படின்றத பத்தி ஒரு விளக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்ஸ்ல வந்து நான் போட போறேன். ஆனா எனக்கு என்னமோ இந்த கூட்டம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு எனர்ஜி வேணும்னு தோணுது. எல்லாரும் முகமுமே சோர்ந்து புன்னகை இல்லாம டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்மளுக்கு சிரிப்பு வரணும்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி யாரு? அவர்தான். ஓகேவா? சோ அவரை வச்சு ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று விளையாடலாம். சரிங்களா? இடதுபுறம் வலதுபுறம். நான் 1 2 3 சொல்லுவேன். அப்போ வலதுபுறம் வந்து தங்குன்னு சொல்லுவேன். நீங்க கூப்பிடுற சத்தம் எவ்வளவு வருதுன்றது அந்த ஸ்கிரீன்ல வரும். நீங்க உங்களுடைய சவுண்ட் ஏற அது நல்லா ஏறும். நீங்க கூப்பிடுற சத்தம் அந்த ஸ்லைட்ல இருந்து வெளியில வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இடதுபுறமும் 1 2 3 சொல்றா, நீங்க வந்து அதை சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 சவுண்ட் கம்மி தான் உங்களுக்கு ஈஸி. 1 2 3 சவுண்ட் பயங்கரமா இருக்கு. 1 2 3 பயங்கரம். 1 2 3 1 2 3 தளபதி கேட்க மாட்டீங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 கேட்ட சத்தம் தெரிஞ்சு கேட்ட தாண்டி வெளியில போயிடுச்சு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. உங்களோட உங்களா இந்த ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க
இதுல ஒரு சின்ன விஷயம், ஒரு படம் பார்க்க போனோம்னா திரையில இருக்கக்கூடிய ஹீரோ அங்க நடிச்சிருப்பாரு, முன்னாடி ஆடியன்ஸ் நம்ம உட்காந்துருப்போம். இப்போ நமக்காக நம்ம ஹீரோக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, நம்ம உட்காந்துருக்கோம், அவங்களுக்காக வேலை செய்யறாங்க. நன்றி நன்றி எல்லாருக்குமே நன்றி. சரி, ஆரம்பிச்சிடலாம். யாருக்காச்சும் தெரியலனா கூப்பிடுங்க. ஓகே, வாக்குச்சாவடி முகவர்கள் என்றால் யார்? வாக்குச்சாவடி வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதல்ல 1953 எலெக்ஷன் வந்து நடந்தாங்க. இந்த எலெக்ஷன் நடக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அரசாங்க அதிகாரிகள் மட்டும் நடத்தினா வெளிப்படைத்தன்மை இல்லாம போயிடும். வெளிப்படைத்தன்மை வேணும்னா நம்ம கொண்டு இருக்கணும். அப்போ 1953 முதல் எலெக்ஷன் நடக்கும்போது இருந்து இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் BLA இது வந்து மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முதன்மையான சக்தி தான் இந்த வாக்குச்சாவடிக்கு வருது. மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சரியாக தேர்ந்தெடுக்கிறாங்களா, குழப்பப்பட்டால எந்த ஒரு தடமாற்றமும் இல்லாமல் நடக்குதா அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கான முன்னோடி சக்தி BLA. ஓகே, வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி முகவர்கள் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அவங்களுடைய வேலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்களிப்பவர்களின் உண்மை தன்மையை கண்காணிப்பதே பிரதான பணி. வாக்குச்சாவடிகளை அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வாக்குச்சாவடியில் இருப்பவர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலிருந்தும் சேர்ந்துள்ளார்கள். களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய விசுவாசிகள் சராசரியாக ஒரு பூத் கமிட்டிக்கு 13 பேர் இருக்காங்க. சரி, இவங்க சாப்பாடு பஸ் எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா எங்காவது பெட்ரோல் வந்து சாப்பிடாம சாப்பிடாம பார்த்துருக்காங்க. தலைமைக்கு ஒரே ஒரு இருக்காங்க. வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்கம் செய்தல், திருத்தம் செய்யப்பட்ட தனி பட்டியல் தமிழக